தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம். 118 சங்கீதத்தில் 8 வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமென். இந்த வசனம் ஒரு விசேஷித்தமான வசனம். ஏனென்றால் பரிசுத்த வேதத்தின் மைய பகுதியில் உள்ளதான ஒரு வசனம். சங்கீதம் 118 அதிகாரத்திற்கு முன்பு 594 அதிகாரமும் அதன் பின்பு 594 அதிகாரமும் உள்ளது. அதிலும் இந்த அதிகாரத்தின் மைய பகுதியில் மைய வசனம் என்னவென்றால், கர்த்தர் பேரில் மட்டும் விசுவாசம் வைக்க வேண்டுமாம். இதற்கு ஒரு அருமையான உதாரணமாக, இங்கிலாந்து தேசத்திலே பிரிஸ்டல் என்ற நகரிலே வாழ்ந்த ஒரு தேவ ஊழியர் ஜார்ஜ் முல்லர் அவரை பற்றி தெரியாதவர்களே இல்லை. இவர் ஒரு 1500 அனாதை குழந்தைகளை எடுத்து போஷித்து வந்தார். இந்த அனாதை இல்லம் முழுமையாக விசுவாசத்தில் மட்டுமே நடத்தப்பட்டது. இங்கு வேலை செய்பவர்கள் யாரிடமும் பண உதவி, பொருள் உதவி கேட்கக்கூடாது என்பது ஜார்ஜ் முல்லரின் அன்பு கட்டளை. ஒரு நாள் இந்த அனாதை குழந்தைகளுக்கு காலை சாப்பாடு இல்லை. யாருக்குமே என்ன செய்வதென்று புரியாமல் ஜார்ஜ் முல்லரிடம் தெரிவித்தார்கள். சிறிது நேரத்தில் நமது சிறிது குழந்தைகள் மயங்கி விழுந்து விடுவார்களே என்று பயந்தனர். ஆனால் ஜார்ஜ் முல்லர் உடனே குழந்தைகளிடம் வந்தார். அனைவருக்கும் எம்டி தட்டை பரிமாற சொன்னார். அதன்படி அனைவரும் எம்டி தட்டு பரிமாறப்பட்டது. முடிவில் சத்தமாக சாப்பாடு தந்த இறைவனுக்கு நன்றி என்று சத்தமாக சொல்ல சொன்னார். அதன்படி அனைத்து பிள்ளைகளும் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு பெரிய குதிரை வண்டி வாசல் அருகே நின்றது. அதன் பின்பு நிறைய விதவிதமான காஸ்ட்லி சாப்பாடு இறங்கியது. நீங்கள் யார் என்றும் யார் உங்களிடம் எங்களுக்கு தர சொன்னார்கள் என்று ஜார்ஜ் முல்லர் கேட்டார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் குடும்ப திருமணத்திற்கு செய்யப்பட்டது. ஆனால் திருமணம் தடைபட்டு விட்டதனால் இங்கே உங்களிடம் சாப்பாடுகளை எடுத்து ஓடி வந்தோம் என்றார்கள். ஜார்ஜ் முல்லர் அவர்களிடம், பிள்ளைகளுக்கு நீங்களே உணவளியுங்கள் என்றார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றதான வேதவசனம் பொய் அல்ல. அநேகமாயிரம் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களுக்கு நடந்த சம்பவங்கள் அநேகம் உண்டு. நல்ல மணமக்கள் வேண்டுமா? தேவனுக்கு முன்பதாக நின்று நன்றாக திருமணம் நடைபெற்றது என்று நன்றி சொல்லுங்கள். வியாதியிலிருந்து விடுதலை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லி அனுதினமும் தேவாதி தேவனுக்கு சொல்லி பழகுங்கள். தேவன் மீது முழு விசுவாசமும் வைத்து ஸ்தோத்திரம் செலுத்த தவறவே தவறாதீர்கள். ஆமேன். God bless you.